பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கின் தலைப்பு இன்னதென்றால், எந்த ஆயுதமும் உன்னை அணுகாது. அன்பார்ந்தவர்களே, நிறைய காரியங்கள் நமக்கு மறைவாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நமக்கு விரோதமான பேச்சுக்கள், நமக்கு விரோதமான திட்டங்கள், நமக்கு விரோதமான அநேக காரியங்கள் கண்களுக்கு தெரியாதபடி பலர் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஆண்டவர் கூறுகிற வார்த்தை இதுதான்: இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் சூழ்ச்சிகளும் எதுவுமே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். யார் எனக்கு என்ன செய்தாலும் அது எதுவுமே என்னை அணுகப் போவதில்லை. மற்றவர்கள் எனக்கு எதிராக செய்கின்ற காரியம் என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. விசுவாசத்தை ஆழமாக வைத்து கொண்டிருந்தால் என்னை எதுவும் அணுகாது. ஏசாயா அதிகாரம் 54 இறைவார்த்தை 17. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. ஹல்லேலூயா. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் உன்னில் செயல்படாது. உன்னிடத்தில் வரும்போது அது செயலற்று போகும். ஆம் பிரியமானவர்களே, இதற்காக விவிலியத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். பாலாக்கு என்கின்ற அரசன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிலியமேன் என்ற நபரை தெரிந்தெடுக்கின்றார். இவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்தான். ஆனால் இந்த முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்குமாறு பிலியமேன் இடத்தில் சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் சாபத்தை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் பிலியமேனுடைய நாவில் ஆசி வார்த்தைகளை கூறுகின்றார், ஆசி வார்த்தைகளை வைக்கின்றார். என்னுடைய ஜனமான இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஒரு நாளும் சபிக்க முடியாது என்று ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எண்ணிக்கை அதிகாரம் 23 இறைவார்த்தை 20 படி, இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன், அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றி அமைக்க இயலாது. இது பிலியமேன் சொல்லக்கூடிய வார்த்தை. இதோ ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நான் உங்களை ஆசிர்வதிக்கவே வந்திருக்கின்றேன், இந்த ஆசிர்வாதங்களை என்னால் மாற்றி அமைக்க முடியாது என்று பிலியமேன் இந்த இடத்தில் மிக ஆழமாக இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக அநேக செயல்பாடுகள், அநேக திட்டங்கள், அநேக பேச்சுக்கள், முரண்பாடான கருத்துக்கள் அனைத்தும் எழும்பி நின்றாலும் இன்றைக்கு ஆண்டவர் எதை நம்மிடத்தில் தீர்மானம் செய்திருக்கின்றாரோ அதை மட்டுமே அவர் நிறைவேற்ற வாஞ்சிக்க கூடியவராக இருக்கின்றார். எண்ணிக்கை அதிகாரம் 23 இறைவார்த்தை 23 பார்க்கின்றோம், யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் எதுவும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதும் இல்லை. இந்த நாளில் நம்முடைய இறைவனுக்கு எதிராக யார் வாக்கு கொடுத்தாலும் அது நிலைக்காது, செயலற்று போகும். நம்முடைய ஆண்டவரின் செயல்பாட்டுக்கு எதிராக யார் நமக்கு விரோதமாய் செயல்களை புரிந்தாலும் அந்த காரியம் ஒன்றுமில்லாமல் போகும். இதோ நம் கண்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அநேகர் நமக்கு விரோதமாய் குழிகளை வெட்டலாம், தீய காரியங்கள் செய்யலாம். ஆனால் நீதிமானுக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் செய்தாலும் அது நிலைத்து நிற்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கின்றது. நாம் ஆண்டவர் மீது தயங்காத விசுவாசம் வைத்திருக்கின்றோம். இந்த இரண்டும் ஒன்று போல இணைந்து செயல்படும் போது அதனுடைய வல்லமை வித்தியாசமாகத்தான் இருக்கும். அந்த வல்லமை நம்மை வேலியடைத்து காக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் எந்த ஆயுதமும் நம்மை அணுகாதபடிக்கு இம்மட்டுமாய் தேவன் காக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதுவரை நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இருக்கலாம், பிசாசின் தந்திரங்கள் இருந்திருக்கலாம், மறைவான திட்டங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு இறைவன் நம்மை ஆசீர்வாதமாய் அவர் காக்கக்கூடியவராக இருக்கின்றார். திருப்பாடல் அதிகாரம் 7 இறைவார்த்தை 15 பார்க்கின்றோம், அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோன்றுகின்றனர், அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர். பிரியமானவர்களே, எனக்கு விரோதமாய் இத்தனை நாவுகள் எழும்புகின்றது, இத்தனை பேர் எழும்பி நிற்கின்றார்கள். என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய குடும்பத்தில், உறவுகளுக்கு மத்தியில், நண்பர்கள் மத்தியில்
இத்தனை பேர் எனக்கு எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று நாம் திகைத்திருக்கலாம், பயந்திருக்கலாம். சூழ்நிலைகளையும் நபர்களையும் பார்த்து அச்சப்படலாம். ஏன் இவர்கள் எப்போதும் எனக்கு எதிராக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், ஏன் எப்போதும் எனக்கு எதிராக திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று. ஆனால் வார்த்தை சொல்லுகின்றது, அவர்கள் குழியை வெட்டி அதுவும் ஆழமாக தோண்டுகின்றார்களாம். இது மற்றவர்களுக்கு தானே, நான் இதில் விழப்போவதில்லை என்று நினைத்து, இது மற்றவருக்கான குழி, இது மற்றவருக்கான காரியம், இது மற்றவர்கள் அழியக்கூடிய செயல்பாடு என்று அவர்கள் செய்கின்ற காரியத்தில் தீவிரமாய் செய்யக்கூடிய காரியமாக அவர்கள் செய்கிறார்களாம். ஆனால் என்ன நடக்கின்றது? தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த நாளில், அவர்களே அந்த குழிகளில் இடறி விழுகின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோன்றுகின்றனர். அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர். முதலில் செயல்படும் போது, முதலில் நாம் பார்க்கும்போது நமக்கு எதிர்மறையான சூழ்நிலை இருக்கலாம், எதிர்மறையான நபர்கள் இருக்கலாம். ஏன் இப்படியாக நடக்கின்றது என்று நீங்கள் அச்சப்படலாம், கலங்கப்படலாம். ஆனால் இறுதியாக அவர்கள் செய்த காரியத்தில், இது மற்றவர்களுக்கு என்று அவர்கள் செய்த காரியத்தில் அவர்களே விழுகின்றார்கள். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். இதுதான் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய யுத்தமாக இருக்கின்றது. இந்த வார்த்தையின்படிதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எந்த ஆயுதமும் உன்னை அணுகாது என்று. திருப்பாடல் அதிகாரம் 9 இறைவார்த்தை 15 பார்க்கின்றோம். வேற்றினத்தார் வெட்டிய குழிகளில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கி கொண்டன. பிரியமானவர்களே, மற்றவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில், நாம் அறியாத காரியம், நாம் தெரியாத காரியம், இதோ பல தருணத்தில் பல நேரங்களில் நாம் தெரியாதபடிதான் அநேக காரியங்களில் இருக்கின்றோம். நம்முடைய கண்களுக்கு நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டதாய் இருக்கின்றது. உள்ளத்தில் உண்மையோடு பல காரியங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் நமக்கு அவர்கள் மறைவாக வைத்திருக்கின்ற பல வலைகள் இருக்கின்றது. இந்த வலையில் இவன் விழுந்து விடுவான், இந்த திட்டத்தில் இவன் விழுந்து விடுவான். இப்படி நாம் பேசும்போது இவர்கள் இந்த நேரத்தில் ஸ்தம்பித்து விடுவார்கள், எதிர்மறையாக பேச முடியாதபடி திகைத்து போவார்கள் என்று பல மறைவான வலைகள் அவர்கள் விரிக்கலாம். ஆனால் இப்படி அவர்கள் செய்தாலும் கூட அவர்கள் கால்களே அதில் சிக்கிக் கொள்கின்றதாம். ஹல்லேலூயா. மற்றவருக்கு தெரியாதபடி வலைகளை விரிக்கின்றனர். இதில் இவன் தானே விழப்போகிறான், இவளைத்தானே இதில் நான் மாட்டி வைக்க போகிறேன் என்று அவர்கள் போடுகின்ற திட்டத்தில் எல்லாவற்றையும் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களே சிக்கிக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கென்று ஆண்டவர் செய்கின்ற செயல்பாடு. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்ச்சிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைந்திருக்கலாம். எனக்கு இது ஒன்றுமே தெரியவில்லையே, என் கண்களுக்கு மறைவாக என்ன நடக்கிறது, யாருமே என்னிடத்தில் அதை தெரியப்படுத்த முடியாதபடி மறைத்து வைத்திருக்கின்றனர், என்னிடத்தில் அந்த காரியத்தை கொண்டு வராதபடி மறைத்து காரியங்களை செய்கின்றனர் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்கள் நிலையை குறித்து நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடியது, அவர்கள் மறைவாய் வைத்திருக்கிறார்களாம், உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். உனக்கென்று மறைவாக குழிகளை வெட்டி வைத்திருக்கிறார்களாம், அந்த குழியில் அவர்களே இடறி விழுவார்கள், அவர்களே சிக்கிக் கொள்வார்கள். எதை பற்றியும் நீ கவலையுற வேண்டாம். மறைத்து வைத்த வலை, பிறருக்கு அவர்கள் மறைத்து வைத்த வலை, மற்றவர்கள் அதில் விழ வேண்டும் என்று மறைத்து வைத்த காரியம். ஆனால் அவர்களே சிக்கிக் கொள்கிறார்கள். நான் மறைத்து வைத்த ஒரு செயல்பாட்டில் நானே அறியாதபடி அதில் மாட்டி திகைக்கின்றேன். ஹல்லேலூயா. விவிலியத்தில் பார்க்கின்றோம், மொர்தெக்காய் என்ற மனிதருக்கு எதிராக ஆமான் எழும்புகின்றான். எப்படியாவது இவரை நாம் வீழ்த்திவிட வேண்டும், அழித்து விட வேண்டும், இவரை சாகடித்து விட வேண்டும் என்று நினைத்து பல சூழ்ச்சிகளை மறைவாக தந்திரமாக செயல்படுத்துகின்றான். ஆனால் அவன் தந்திரமாக மறைவாக செய்த எல்லா செயல்பாட்டிலும்
ஆண்டவருடைய கரம் இருந்தது. ஆண்டவர் இவன் எதையெல்லாம் மறைவாக திட்டம் தீட்டினானோ இறுதியாக மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் அந்த ஆமானையே ஆண்டவர் அழிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகையால் தான் ஆண்டவர் நமக்கு சொன்னது, எந்த ஆயுதமும் உன்னை அணுகாது. நீ பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என் வேலை முடிந்தது, இதோடு இவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள், என்ன ஆகும் என்று கலங்கி தவிக்கின்ற நேரத்தில், உனக்கு தெரியாதபடி உனக்கு திட்டம் செய்கின்ற காரியத்தில் அவர்களையே தேவன் விழச் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் பல திட்டங்களை தீட்டினாலும் இறுதியாக நடந்தது, அவரே அதில் அழிக்கப்பட்டார். எஸ்தர் அதிகாரம் 7 இறைவார்த்தை 10 பார்க்கின்றோம். மொர்தெகாயை தூக்கிலிட அவன் நாட்டிய தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். இது மொர்தெகாய்க்கு என்று ஆமான் செய்த தூக்கு மரமாம் அது. ஆனால் இறுதியாக அவனே அதில் தூக்கிலிடப்படுகின்றான். பிரியமானவர்களே, யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீதிமான்களோடு உங்களோடு ஆண்டவர் இருக்கின்றார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த நோக்கத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும், நீங்கள் எதை செய்தாலும், எதை குறித்து இந்த நாளில் பயத்தோடு இருந்தாலும், ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒன்று மட்டும்தான். நீ பயப்படுகிற காரியத்தில் இவர்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்களா, இவர்கள் எனக்கு மறைவாக கண்ணி வைத்து விடுவார்களா, இவர்கள் எனக்கு எதிர்மறையாக எழுந்து விடுவார்களா என்று நீ பயப்படுகிறாய். இதோ அவர்கள் உனக்கு விரோதமாய் வெட்டுகிற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு குழியிலும் அவர்களே இடறி விழப் போகின்றார்கள். இதோ நீ எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு தலைகுனிந்து போக மாட்டாய் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் கம்பீரித்து நடப்போம். எந்த தீமையும் எந்த ஆயுதமும் நம்மை அணுகாது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பத்திரமாய் காக்க போகின்றார். இறைவனை மட்டும் நம்புவோம். ஆமேன். கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி ஐயா. இதோ எந்த ஆயுதமும் எங்களுக்கு விரோதமாய் எதுவுமே செயல்பட முடியாது என்று வார்த்தை கொடுத்திருக்கின்றேன். பலரை குறித்து பயப்படுகிறோம், பல சூழ்ச்சிகளை குறித்து அஞ்சுகின்றோம், பல திட்டங்களை குறித்து கலங்கி போயிருக்கின்றோம். எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விடுவிப்பீர். எல்லா தீமையிலிருந்து உமது பிள்ளைகளை விலக்கி காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர். எங்களுடைய எல்லா போராட்டத்தையும் உடைய பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை தாரும். எங்களோடு தங்கும், எங்களோடு இடைப்படும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த செபத்தை எடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். God bless you.